நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகனின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேறட்டுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ காட்சியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு நேரம்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். இப்படிப்பட்ட நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் அது நிச்சயம் வெற்றின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 48 நாட்கள் எந்த ஒரு வழிபாடு செய்தால் நாம் நினைத்தது நீண்ட நாள் இருக்கக்கூடிய பிரச்சனை, நிறைவேறாத ஆசை எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோருக்கும் நம்ம மனசில் நிச்சயமாக நிறைவேறாத ஆசைன்னு ஒன்று இருக்குங்க. அந்த ஆசையை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு நேரம்னா இந்த பிரம்ம முகூர்த்தம். இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய வேண்டக்கூடிய பிரார்த்தனை முறை தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு பலனை ஏற்படுத்தும். ஆனால் எல்லோருக்கும் நினைவில் வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அப்படி மனதில் இருக்கக்கூடிய ஆசை நியாயமான ஆசையான்னு முதல்ல பார்க்கணும். நியாயமான கோரிக்கையாக இருக்கணுங்க. எனக்கு 1 கோடி வேணும், நான் அம்பானியாக வேண்டும்னா அளவுக்கு மீறி தகுதியும் தாண்டி ஆசைப்படாதீங்க. நல்ல வேலை கிடைக்க கை நிறைய சம்பாதிக்கணும், கடன் இல்லாத வாழ்க்கை அமைய வேண்டும், என் குழந்தைக்கு நல்ல இடத்துல திருமணம் வரம் அமையணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேண்டுன்னு இப்படி உங்களுக்கு என்ன தேவையான வரம் வேண்டுமோ அதை மட்டும் கேளுங்க. சரி, இப்போது இந்த ஒரு வழிபாடு எப்படி செய்யலாம், பிரார்த்தனை எப்படி வச்சா நிறைவேறுன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை 3லிருந்து 5:30 மணிக்குள்ள இருக்கக்கூடிய நேரம் தான் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் 17லிருந்து 20 நிமிடங்களாவது இந்த வேண்டுதலை வச்சாலே போதும், நிச்சயம் அந்த வேண்டுதல் நிறைவேறுன்னே சொல்லலாங்க. இந்த ஒரு வேண்டுதலுக்கு உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு பொருள்னா ஒரு எலுமிச்சை பழம் தாங்க. இதே உங்களுடைய உள்ளங்கை மேலே வலது உள்ளங்கை இருக்கட்டும், வலது உள்ளங்கைக்கு மேலே ஒரு எலுமிச்சை பழம் வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டு உங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை என்னவோ அதை மனதில் நினைத்து இந்த பிரபஞ்சத்தோடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்திடம் வேண்டுதல் வையுங்க. அந்த வேண்டுதல் சீக்கிரம் பலிக்க வேண்டுன்னு மனதார பிரார்த்தனை செய்துட்டு பிறகு நல்ல வேலை கிடைக்கன்னு எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அந்த எலுமிச்சை பழத்தை கையில் வச்சு கொண்டு, இறைவா எனக்கு நிறைய சம்பளத்தோடு ஒரு நல்ல வேலையை கொடுன்னு இப்படி 108 முறை சொல்ல வேண்டும். அவ்வளவுதாங்க. இந்த எலுமிச்சை பழத்தை அப்படியே ஒரு பேப்பரில் வச்சு மடிச்சுட்டு அலமாரில் வச்சுட்டு பிரம்ம முகூர்த்த வேண்டுதலை நிறைவு செய்துக்கலாம். வழக்கம் போல் இந்த நாள் உங்களுடைய வேலையை நீங்கள் தொடங்கிக்கலாம். இரவு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து உங்களுடைய தலையணையில் வச்சுட்டு இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் போது தனியாக தான் படுக்கணும். பாய் தலையணை போட்டு படுத்துக்காதீங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் நிச்சயம் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பலனை பெறலாங்க. தவறு எந்த இது இல்லை. பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் மட்டும் இதை செய்யாமல் தொடர்ந்து 48 நாட்கள் இது செய்து வர தினமும் ஒவ்வொரு புது எலுமிச்சை பழத்தை எடுத்து வேண்டுதல் வச்சு தலையணைகளை வச்சு ஒதுக்கி மறுநாள் காலை அந்த எலுமிச்சை பழத்தை பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாவில் போட்டு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இது யார் கைக்கும் எட்டாமலும் 1 வாரம் ஆகிட்டா 7 எலுமிச்சை பழம் சேர்ந்து விட்டது அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே கொண்டு போய் கால்படாத இடத்துல ஒதுக்கு புறமாகவோ போட்டுட வேண்டும். இந்த மாதிரி தினமும் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து 48 நாட்கள் நீங்கள் கையில் எலுமிச்சை பழத்தை வச்சு என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது நிச்சயம் நடக்குங்க. இது பார்த்தீங்கன்னா பலருமே சொன்ன ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம். இந்த ஒரு பரிகாரம் நிச்சயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வழிபட்டாலே வரக்கூடிய பெரு இடையூறுகள் நீங்கிடுங்க, கடன் தொல்லை தீரும், கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகக்கூடிய நேரங்க. இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் அதிகாலை பொழுதான 3லிருந்து 6 மணி வரையாக இருக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நாம் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம். இந்த நேரத்தில் எழுந்து படித்தா அதை மனதில் பதியும்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் படுக்கை விட்டு நிச்சயம் எழுந்து விடுவது நல்லதுங்க. அதே போல் இந்த நேரத்தில் தான் தேவர்களும் பித்ருக்களும் பார்த்திங்கன்னா நாம் இல்லங்களுக்கு வருவாங்க. அதனால் இந்த நேரத்தில் நாம் பார்த்திங்கன்னா தூங்கி கொண்டிருந்தா வரவேற்காமல் இருக்கிறாங்கன்னு அவங்க திரும்பி போயிடுவாங்களா.
எனவே தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து திருநீர் இட்டு இறைவனை வேண்டி இங்கி வந்தாலே மகாலட்சுமியின் கடாட்சம் உண்டாகும். மேலும் வாசலில் இந்த நேரத்தில் அரிசி மாவு கோலமிடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்துங்க. அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னதாகவே விளக்கேற்ற வேண்டும். மாலையில் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னதாகவே விளக்கேற்றி வழிபட வேண்டும்னு சொல்லுவாங்க. காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் விளக்கேற்றி வைத்து சிவமந்திரம் சொல்லலாம். அப்படி சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளே வீட்டிலே பார்த்தீங்கன்னா நல்ல அதிர்வுகள் பரவும். இதனால் வீட்டில் நேர்மறையான சிந்தனைகளும் தோன்றுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் படிப்படியாக விளங்கும். மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் வழிபடுவதால் வீட்டில் இருந்து வந்த கஷ்ட நிலை நிச்சயம் மாறும். கடன் தொல்லை தீரும். கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒற்றுமை மேலுங்கும். சூரிய உதயத்திற்கு சுமார் 1.5 மணி நேரத்துக்கு முன்பாக தொடங்கி 48 நிமிடங்கள் வரையுள்ள நேரத்தை தான் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க. படைக்கும் கடவுளுக்குரிய பிரம்மாருக்குரிய நேரம் தாங்க இது. ஒரு நாளின் துவக்கமான இந்த நேரத்தை பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம். இதில் செய்யக்கூடிய சில விஷயங்களாலே நம்ம தலையெழுத்து மாறுங்க. அப்படி 5 விஷயங்கள் என்னென்னு முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுவது சிறப்பு வாய்ந்த சக்தியை தரும். இந்த நேரத்தில் குறிப்பிட்ட சில விஷயங்களை செய்தாலே வாழ்க்கையில் பண கஷ்டம் துன்பம் எதுவுமே ஏற்படாதுன்னு சொல்லுவாங்க. வெற்றி, ஆரோக்கியம், மன அமைதி அனைத்துமே இது தேடி தருங்க. இறைவனுடைய முழு அருளும் இந்த நேரம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். பிரம்ம முகூர்த்த நேரம் பார்த்திங்கன்னா மங்களகரமான அளவிட முடியாத நன்மைகளை தரக்கூடிய நேரமாக இருக்குது. சூரிய உதயத்துக்கு முன்னாடி வரக்கூடிய 4லிருந்து 5:30 மணி வரையிலான 1.5 மணி நேரத்தை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவோம். இந்த நேரத்தில் செய்யக்கூடிய சுப காரியங்களுக்கு நாள் நட்சத்திரம் நேரம் எதுவும் பார்க்க தேவையில்லைங்க. மேலும் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய காரியங்களும் பல மடங்கு அதிகமான நற்பலனை தரும்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த நேரத்தில் கண் விழித்து எழுதுவது புராணங்கள், வாஸ்து சாஸ்திரம் இல்லைன்னா ஆயுர்வேதத்தில் அளவிட முடியாத நன்மைகளை தரக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுவதோடு சில முக்கியமான விஷயங்களை செய்து வந்தாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீரும். அதன்படி பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நீராடுவது, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்தாலே எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி வாழ்க்கையில் நேர்மறையான ஆற்றல் பெருகும். மேலும் நேரத்தில் எழுந்து குளிப்பது பாலில் குளிப்பது சமமானதாகும். இதனால் ஆரோக்கியம், செல்வ வளம் இரண்டுமே நீங்கள் பெறலாம். இந்த நேரத்தில் எழுந்து குளித்தீங்கன்னா ஒத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. மனமும் அமைதியடையும். ஞானத்தையும் பலத்தையும் நிச்சயம் இது தருங்க. அதே போல் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா துளசி தேவியை மனதில் நினைத்து துளசி செடிக்கு முன்பாக ஒரு விளக்கேற்றி வைத்து வழிபடலாம். இதனால் வாழ்க்கையில் குவிந்துள்ள பாவங்கள் நீங்கி அவற்றிலிருந்து நிச்சயம் நீங்கள் விடுபட முடியுங்க. அது மட்டும் இல்லை, காலை நேரத்தில் நீங்கள் துளசி செடிக்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்தாலே வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கள் உங்களுடைய தொழில், வேலை, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகளும் விலகிடுங்க. 3வதாக பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் மந்திர ஜபம் செய்வது. குறைந்தபட்சம் 10 முதல் 15 நிமிடங்களாவது மந்திர ஜபத்தை செய்யுங்க. இது உங்களுக்கு ஏதாவது விருப்பம் நிறைவேற வேண்டும் நினைத்து கொண்டு இந்த ஒரு ஜபத்தை தினந்தோறும் செய்து வர நிச்சயம் அந்த வேண்டுதல் நிறைவேறும். 4வதாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு உங்கள் வழிபாடுகளையும் வழக்கமான பணிகளையும் முடித்த பிறகு பறவைகளுக்கோ இல்லைன்னா பசுமாட்டவருக்கு உணவு கொடுக்கலாம். இதனால் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தையும் புண்ணியத்தையும் சேர்க்கும். பறவைகள், விலங்குகள் உணவளிப்பது அளவில்லாத புண்ணிய பலனை தேடித்தருங்க. இதனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளும் விலகும். 5வதாக இந்த நேரத்தில் எழுந்து தியானம் இல்லைன்னா யோகா செய்வது ரொம்ப நல்லது. இது ஒரு மனதோடு தியானத்தில் ஈடுபட்டிங்கன்னா மனதில் இது அமைதியை தருவதோடு மன அழுத்தத்தில் இருந்து விடுபடவும் வைக்கும். தொடர்ந்து இதை பயிற்சி செய்து வந்தாலே எண்ணங்களை தெளிவும் தானமும் ஏற்படும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அற்புதமான பலன்களை இது அளித்திடுங்க. இந்த நேரத்தில் எழுவதால் தெய்வீக அருளால் உங்களுக்கு அழகு, ஞானம், ஆரோக்கியம், வெற்றின்னு அனைத்து நலன்களும் உண்டுங்க. இந்த நேரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவியினுடைய அருளை பெற காயத்ரி மந்திரம் இல்லைன்னா ஓம் சரஸ்வதி நமக எனும் மந்திரத்தை சொல்லி வழிபடலாம். இந்த நேரத்தில் தியானம் இல்லைன்னா மந்திர ஜபம் செய்வது உங்கள் மன அமைதியையும் சகல சௌபாக்கியத்தையும் ஞான பகசத்தையும் அதிகரிக்குங்க. மேலும் இந்த நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் சுத்தமாக விளக்கேற்றி வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு விலகும். வீட்டில் நிம்மதி உண்டாகும். கடன் தொல்லை, எதிர் தொல்லை அனைத்தும் நீங்கிடக்கூடிய நேரங்க. இந்த நேரத்தில் எப்படி வழிபடலாம், தொடர்ந்து 48 நாட்கள் வழிபடுவதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படின்னு தெரிஞ்சுக்கொண்டோம்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.